பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏசப்பாவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அநேகர் உங்களை ஏளனமாக பேசுறாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க. அதனால நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிறீங்க, அப்படிதானே? வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க காத்து இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க ஏசப்பா என் வாழ்க்கையில இந்த காரியத்தை தரலையே நினைச்சு நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா chapter 49 verse 3. நான் உன்னில் மகிமைப்படுவேன். I will display my glory through you. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்காக நீ காத்து இருக்கிற, என்னுடைய பிரசன்னத்துல நீ காத்து இருக்கிற, நீ என்னுடைய வேலைக்காக நீ காத்து இருக்கிற, எனக்காக அநேக காரியங்கள் நீ செய்து கொண்டிருக்கிற, ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபிக்கிற, அநேக காரியங்கள் நீ எனக்காக நீ செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ இல்லை நினைச்சு நீ இன்னைக்கு கலங்கி போயிருக்கிற, அப்படிதானே? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்க போற. நான் உன் மூலமாக மகிமைப்படுவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் நீங்க ஏசப்பாவுக்காக நீங்க வாழ்ந்தாலும் அநேக மனுஷங்க உங்களை ஏளனமா பேசி கொண்டு இருக்கிறாங்க, உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்க. நீங்க அதெல்லாம் கேட்கும் பொழுது சோர்ந்து போறீங்க. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், உன் மூலமாக நான் மகிமைப்பட போகிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். நீங்க அவருக்காக என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு அவருக்காக நீங்க பயன்படணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்களோ, இயேசு அப்படியே செய்ய போகிறார். அதை காட்டிலும் அதிகமாக இயேசப்பா உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். நீங்க ஜெபிக்கின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். வியாதியோட இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபிக்கின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை உண்டாகும். நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் இயேசு பதில் தருவார். இயேசப்பா உங்க மூலமாக மகிமைப்படுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. இயேசுவுக்காக தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. ஏசப்பா உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார், உங்க மூலமாக மகிமைப்படுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க அநேக நாட்கள் ஆண்டவரே சோர்ந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா சோர்வுகளை நீங்க நீக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஒரு புதிய பலனை கொடுங்க. நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பாக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்றீங்க, அவருக்காக வாழ்றீங்க. ஏசப்பா உங்க மூலமாக மகிமைப்படுவார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வரப்போற எழுப்புதலின் நாட்கள்ல ஏசப்பா உங்களை கொண்டு பயன்படுத்துவார். God bless you. Have a blessed day.